ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணிப்புதுவை பைங்கமலத்தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலாள் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். நாம் இதுவரை அனுபவித்த பாசுரங்களில் ஆண்டாள் தன்னையே கோபிகையாகவும் தன் தோழிகளை கோபிமார்களாகவும் ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாகவும் திருமுக்குளத்தை யமுனையாகவும் வடபெருங்கோயிலை நந்தகோபனின் இல்லமாகவும் வடபத்திரசாயியை கண்ணனாகவும் பாவித்து கலியுகத்தை துவாபர யுகமாக பாவித்து 30 நாட்கள் நோன்பு நோற்று 30 பாசுரங்கள் திருப்பாவை என்று நமக்காக பாடி கொடுத்திருக்கிறார் கோதை பிராட்டி. இதில் முதல் பாசுரத்தில் மார்கழி அனுபவிச்சிருக்கா. 2வது பாசுரத்தில் நோம்பின் அனுஷ்டானங்கள் அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லியிருக்கா. 3, 4வது பாசுரத்தில் மும்மாறி மழை பெய்ய வேண்டி 5வது பாசுரத்தில் தடையின்றி நோன்பை அனுஷ்டிக்க அந்த மாயனை பிரார்த்திக்கிறாள். 6லிருந்து 15வது வரை தன் தோழிமார்களை எழுப்பி 16லிருந்து 22வது பாசுரம் வரை வாயில் காப்பான், பலராமன், நந்தகோபன், யசோதை, நப்பின்னை, பின் கண்ணனையும் எழுப்புகிறாள். 23வது பாசுரத்தில் யாதவ சிம்மத்தை சிம்மாசனத்தில் அமரச் சொல்லி 24, 25வது பாசுரத்தில் மங்களாசாசனம் செய்து 26வது பாசுரத்தில் நோன்பை பூர்த்தி செய்து கொண்டாடி 27, 28, 29வது பாசுரத்தில் கண்ணனின் பெருமைகளை பாடி சரணாகதி செய்து 30வது பாசுரத்தை பலஸ்ருதியாக அமைச்சிருக்கா ஸ்ரீ ஆண்டாள். லக்ஷ்மி கல்யாண வைபவத்துடன் இந்த 30வது பாசுரத்தை தொடங்குகிறாள். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை. வங்கம் என்றால் கப்பல். பிறவிப்பிணி என்கிற இக்கரையிலிருந்து வைகுந்தம் என்கிற அக்கரைக்கு நம்மை அக்கறையுடன் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய கப்பல் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் நம் ஸ்ரீமன் நாராயணன். திருப்பார்கடலை கடைந்து திருமகளை மணந்த மாதவனாகி லக்ஷ்மி வல்லவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனாகி கண்ணபிரானை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை, அதாவது முழு நிலவு போன்ற அழகிய முகத்தை உடைய கோபிகைகள் அவனை சென்று இறைஞ்சி வழிபட்டு தாங்கள் வேண்டிய உயர்ந்த பறை, அதாவது கைங்கரியம் என்ற பறையை பெற்றுக்கொண்டனர். அணிப்புதுவை பைங்கமல தன்தெரியல் பட்டர்பிரான். இந்த உலகத்துக்கே அணியாக இருப்பது ஸ்ரீவில்லிபுத்தூர். அங்கு பசுமையான தாமரைகளால் ஆன குளிர்ந்த மாலை அணிந்திருக்கும் பட்டர்பிரானாகிய பெரியாழ்வாரின் திருக்குமாரத்தியான கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30ல் ஒரு பாசுரம் கூட தப்பாமல் சேவிப்பவர்களுக்கு எங்கும் என்றும் அப்பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனின் திருவருள் பெற்று இன்புற்று வாழ்வார்கள். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.